அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குற்றியலுகரமும் அதன் வகைகளும். முதல்ல குற்றியலுகரம் அப்படின்னா என்னதுன்னா, குறுகிய ஓசைகளை உடைய உகரம் குற்றியலுகரம். அதாவது உகரம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த குற்றியலுகர எழுத்துக்கள் மொத்தம் 6 வகைப்படும். குற்றியலுகர எழுத்துக்கள் மொத்தம் 6. கு, சு, டு, து, பு, ரு. இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் 6 வச்சு தான் நாம் குற்றியலுகரத்தோட வகைகளை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம குற்றியலுகரம் மொத்தம் 6 வகைப்படும். அந்த 6 வகையான குற்றியலுகரமும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த குற்றியலுகர எழுத்துக்களை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அதாவது குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குதோ அந்த எழுத்தை வச்சு தான் இது எந்த வகையான குற்றியலுகரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? குற்றியலுகரத்தின் வகைகள் மொத்தம் 6 இருக்குது. அதாவது குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கலாம். 1 நெடில் தொடர் குற்றியலுகரம், 2 ஆயுத தொடர் குற்றியலுகரம், 3 உயிர் தொடர் குற்றியலுகரம், 4 வன்தொடர் குற்றியலுகரம், 5 மென்தொடர் குற்றியலுகரம், 6 இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ குற்றியலுகரத்தின் வகைகள் மொத்தம் 6 இருக்குது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரம், அதாவது ஒரு சொல்லோட கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் ஒன்றா இருக்கணும். ஸோ அந்த கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்தாக இருக்கணும். அதாவது ஒரு சொல்ல அல்லது வார்த்தையோட கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் ஒன்றா தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 தான் குற்றியலுகர எழுத்து. இந்த 6ல் ஒன்றா இருக்கணும். அதற்கு முன் உள்ள எழுத்து நெடில் எழுத்தாகவும் இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும். ஒன்றுமே கிடையாது, ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையில் கடைசி எழுத்து இந்த 6 எழுத்தில் ஒன்றா இருக்கணும். அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதற்கு நெடில் தொடர் குற்றியலுகரம் என்று பெயர். எக்ஸாம்பிள், மாடு, காது, 6 காசு. மாடு என்ற அந்த சொல்லை பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் டு குற்றியலுகர எழுத்தில் 1, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து மா நெடில் எழுத்து. அதே மாதிரி காது கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் து, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து கா நெடில். அதே மாதிரி 6 ரு அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்தில் 1, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து ஆ, ஸோ நெடில் எழுத்து. அதே மாதிரி தான் காசு. சு அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்தில் 1, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து நெடில் எழுத்து. பொதுவாக இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் 2 எழுத்துக்களை கொண்டு தான் வரும். ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாக இருக்கணும், அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து நெடில் எழுத்தாக இருந்தால் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? அடுத்தது ஆயுத தொடர் குற்றியலுகரம். இதுலேயும் ஒன்றும் கிடையாது, ஒரு சொல்லோட கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாகவும் அதற்கு முன் உள்ள எழுத்து ஆயுத எழுத்தாகவும் இருந்தால் அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஸோ ஒரு சொல் அஃது, அகுது, இது ஒரு வார்த்தை. இதில் கடைசி எழுத்து து குற்றியலுகர எழுத்து 6ல் 1 குசுடு துபுரு. ஸோ இந்த 6ல் 1, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து ஆயுத எழுத்து, அப்போ அகுது, இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி எஃகு கடைசி எழுத்து குசுடு துபுரு. ஸோ அந்த குற்றியலுகர எழுத்தில் 1 கு, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து ஆயுத எழுத்து. ஸோ அப்போ இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியலுகரம். இதுலேயும் அதே மாதிரி தான், சேம். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் ஒன்றா இருக்கணும், அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும். ஸோ கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து கு, சு, டு, து, பு, ரு. ஸோ இந்த 6ல் ஒன்றா இருக்கணும், அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு வரலாறு. இந்த வரலாறை கடைசி உள்ள எழுத்து ரு. இந்த வரலாறில் கடைசி உள்ள எழுத்து ரு. ரு அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்தில் 6ல் 1. ஸோ அதற்கு முன்னாடி உள்ள இந்த எழுத்து லா. லா இந்த லாவை பிரித்தோம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஆ. ஸோ கடைசியில் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்கா இல்லையா? ஸோ அந்த உயிரெழுத்து ஆ அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி கயிறு. ஸோ கடைசி எழுத்து ரு அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்து 6ல் 1, அதற்கு முன்னாடி உள்ள இ அதை பிரித்தா ஈ கூட்டல் இ, அப்போ இ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, அப்போ இதுவும் உயிர் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி தான் அரசு 9.
இந்த சு அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்துல ஒன்று, அதற்கு முன்னாடி உள்ள ரா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. இந்த எழுத்தை நம்ம பிரிக்கும்போது இரு கூட்டல் ஆ, அப்போ ஆ அப்படிங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ இது உயிர் தொடர் குற்றியல் லுகரம். அதற்கு அடுத்தது 9. 9 இந்த 9ல் கடைசி எழுத்து து குற்றியலுகர எழுத்து, அதற்கு முன்னாடி உள்ள பா, அதை பிரித்தா இப்போ கூட்டல் ஆ பா, அப்போ ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து. அப்போ இதுவும் உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாக இருக்கணும், அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் தொடர் குற்றியலுகரம். அதுக்கு அடுத்தது 4வதா வன்தொடர் குற்றியலுகரம். இதுவும் அதே மாதிரி தான். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து 6ல் 1 இருக்கணும், அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்தாக இருக்கணும். காச்சட தபர, கசட தபர. ஸோ இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இந்த 6ல் 1 இருக்கணும் முன்னாடி. ஓகேவா? அப்போ கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாகவும், அதாவது கு சு டு து பு ரு, இந்த 6ல் 1 அதற்கு முன் உள்ள எழுத்து வல்லின எழுத்தாகவும் இருந்தால் அது வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். கசட தபர வல்லினம், இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இதுதான் வல்லினம். ஓகேவா? அப்போ எடுத்துக்காட்டு பாக்கு, பாட்டு, உப்பு, பேச்சு, பற்று. இப்போ பாக்கு அப்படிங்கிற இந்த சொல்லில் கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் 1 இருக்குது கு, அதற்கு முன்னாடி உள்ள இக்கு அப்படிங்கிறது கசட தபர வல்லினம். அப்போ இக்கு வல்லின மெய், வல்லின எழுத்து. அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி தான் பாட்டு, கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் 1, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து இட்டு வல்லின எழுத்து. உப்பு கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் 1, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்து. அதுக்கு அடுத்தது பற்று, கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்து. பேச்சு சு அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்தில் 1, அதற்கு முன்னாடி உள்ள இச்சு அப்படிங்கிறது வல்லின எழுத்தில் 1. ஸோ இது வன்தொடர் குற்றியலுகரம். அதுக்கு அடுத்தது மென்தொடர் குற்றியலுகரம். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து 6ல் 1 இருக்கணும், அதாவது கு கு சு டு து பு ரு, இந்த 6ல் 1 இருக்கணும், அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து மெல்லின எழுத்தாக இருக்கணும். மெல்லின எழுத்துனா ngன்னு நம்மன்னா மெல்லினம். ஸோ இந்த எழுத்தில் 1 இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு பண்பு, கடைசி எழுத்து பு குற்றியலுகர எழுத்தில் 1, அதற்கு முன்னாடி உள்ள இன் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. அதே மாதிரி பந்து, கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் 1 து, அதற்கு முன்னாடி உள்ள இந்த அப்படிங்கிறது மென் தொடரில், அதாவது மெல்லின மெய் எழுது. ஸோ மெல்லின எழுத்து, கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து, அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து மெல்லின எழுத்து. அம்பு, பூ அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்தில் 1, இம் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. கன்று, ரூ அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்து, இன் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. பஞ்சு, சு அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்து, அதற்கு முன்னாடி உள்ள இஞ்சு, அதாவது இஞ்சு அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. அதே மாதிரி தான் பங்கு, நொங்கு, கடைசி எழுத்து கு குற்றியலுகர எழுத்து 6ல் 1, அதற்கு முன்னாடி உள்ள இங்கு அப்படிங்கிறது மெல்லினம். அப்போ இந்த மாதிரிலாம் வந்தால் அது மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம். கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாகவும் அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து இடையின எழுத்தாகவும் இருந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். அதாவது அந்த கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்து 6ல் 1 கு சூடு துபுரில் 1 இருக்கணும், அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து இடையின எழுத்து எரல வழல இடையினம், எரல வழல இடையினம், இரு இல் இவ் இல் இல். ஸோ இந்த 6ல் 1 இருக்கணும். அப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா புரிஞ்சிடும். எய்து, மார்பு, மூழ்கு, சால்பு. ஸோ எய்து து அப்படிங்கிறது குற்றியலுகர எழுத்தில் 1, ஈ அப்படிங்கிறது இடையின எழுத்து. அப்போ இது இடைத்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி மார்பு, கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் 1, முன்னாடி உள்ள எழுத்து இடையின எழுத்து. மூழ்கு குற்றியலுகர எழுத்து குசுடுதுபுரில் 1, இழு அப்படிங்கிறது இடைத்தொடர், அதாவது இடையின எழுத்தில் 1. சால்பு, கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தில் 1, முன்னாடி உள்ள இல் அப்படிங்கிறது இடையின எழுத்து. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? இதை நம்ம படிக்கிறது மூலமாக நமக்கு ஈஸியாக குற்றியலுகரத்தோட வகைகளை அறிஞ்சிக்க முடியும். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை தெரிஞ்சுக்கலாம். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வல்லின மிகுமிடம் மிகா இடத்தை எழுத முடியும். வல்லின மிகுமிடம் மிகா இடத்துலையும் இந்த குற்றியலுகரம் பற்றி இடம்பெறும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.